இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு பண்ணக்கூடிய பொடி இட்லி ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம். பொடி இட்லி செய்யறதுக்கு நம்ம வந்து இட்லியை வந்து இப்படி சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுடணும். அப்புறமா இட்லி பொடி, அப்புறமா நல்லா பொடிசாக வெட்டின சின்ன உள்ளி, தக்காளி, மல்லி இலை மாதிரி நீளமாக வெட்டின மிளகா, அப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து பேனில் வந்து முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அது சூடான பிறகு நம்ம அதில் வந்து கடுகு, அது பொரிஞ்ச பிறகு அதில் உளுந்து பருப்பு, கொஞ்சமாக சீரகம், அப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இதெல்லாம் போட்டு லேசாக அப்படி ரோஸ்ட் பண்ணிடணும். இப்படி லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இப்போ கருவேப்பிலையும் அந்த பொடிசாக வெட்டி வச்சுருந்தோம்ல சின்ன உள்ளி, அதையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது. லேசாக அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். அந்த உள்ளி வந்து பிங்க் கலராகவே இருக்கணும். இப்போ நம்ம அதில் வந்து அந்த நீளமாக வெட்டி வச்ச மிளகாவை போடணும். போட்டு அதையும் நம்ம லேசாக வதக்கிக்கணும். இப்போ அதில் தக்காளி பழத்தை போட்டு அதையும் நம்ம நல்லா லேசாக வதக்கிக்கணும். நல்லா இந்த மாதிரி வதக்கின பிறகு அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ மஞ்சள் பொடி போட்டு அதையும் நம்ம லேசாக வதக்கிட்டு அந்த தக்காளி வந்து லேசாக நம்ம வந்து அது லேசாக அப்படி மசிச்சு விடணும். அது நல்லா அந்த உள்ளி கூட நல்லா மிக்ஸ் ஆகுது வரைக்கும் நம்ம நல்லா அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அந்த பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம்ல அது இட்லி, அதை வந்து போட்டு நல்லா அது கூட சேர்ந்து நல்லா நம்ம அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த இட்லி வந்து நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆன பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம இட்லி பொடியை அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த இட்லி பொடியை மேலே தூவிக்கணும். இந்த மாதிரி நல்லா நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா நம்ம போட்டு அதை வந்து இனி நம்ம நல்லா கிண்டி விடணும். கிண்டி விடணும் நல்லா கொஞ்சம் ஜென்டலாக கிண்டி விடணும். நல்லா அந்த இட்லி வந்து அந்த இட்லி பொடி கூட மாதிரி உள்ளி தக்காளி கூடலாம் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்த பிறகு அதில் வந்து நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலை போட்டுனா நமக்கு நல்ல ஒரு பொடி இட்லி ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு பண்ண ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நல்ல குயிக்காக பண்ண ஒரு ரெசிபி இது. இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம இதை பண்ணி முடிக்கலாம். நீங்கள் எல்லோரும் இதை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.